இயக்குனர் எஸ்.வி. சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. பாரதி ராஜா அவர்கள் இயற்கை எய்தினார். இந்த செய்தி காலையில் எல்லாருக்கும் மிக பெரும் சோக செய்தியாக வந்து சேர்ந்திருக்கும். அப்படித்தான் உங்களுக்கும் அமைஞ்சிருக்கும். அவருடனான உங்கள் பயணம், நீங்கள் அரசியலையும் ஈடுபாடு கொண்டவர், அவரும் அரசியல் சார்ந்த பல நேரங்களில் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக அவருடைய பார்வை, உங்களுக்கு அவர் மீதான அந்த பயணம், இது தொடர்பான பகிர்ந்துக்கலாம் சார். நிழல்கள் படத்திலிருந்து அவரை எனக்கு நல்ல பழக்கம். அதற்கு முன்னாடியே அவருடைய 16 வயது நிலை அந்த படத்திலிருந்து நான் பல படங்களுக்கு அவர் ரேடியோ நிகழ்ச்சிகள் பண்றதுனால அவரோட நல்ல தொடர்பு எனக்கு உண்டு. வறுமையின் நிறம் சிவப்பு படமும் நிழல்கள் படமும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாளே நான் அவரை பார்த்து நிழல்கள் படத்தை பற்றி அவ்வளோ உயர்வா பேசணும், என்ன அந்த படத்துல நடிச்சுட்டு இங்க வந்து இதை பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னாரு. இல்ல சார், இது வந்து ஒரு சினிமாவாக பண்ணிருக்கீங்க நீங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா. அதுல இருந்து நல்ல பழக்கம். என்னுடைய தந்தைக்கு ஒரு நல்ல நண்பர் எஸ்.வி. வெங்கட்ராமன், எங்க அப்பாவோட தான் ரஷ்யா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காரு. அப்புறம் எங்க சந்திச்சாலும் அப்பாவோட அந்த சந்திப்போடைய விஷயங்கள்லாம் பேசுவாரு. பெரிய ரொம்ப நாலேஜபிள் பர்சன். நீ ஒன்றும் உனக்கு 3 இருக்குன்னு சும்மா இல்லை, எஸ்.வி. வெங்கட்ராமன் பையங்கிறதுனால தான் அப்படின்பாரு. அது கரெக்டு தான் சார், அதுதானே ஜீனு அப்படின்னு. படைப்பாளிகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது அவரோட இன்னும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. அப்போதான் அவர் சொன்னார், ஐயோ நீ ஒரு சத்திரியையா, இன்னும் இப்படி வந்து சண்டைக்கு நிற்கிற அப்படின்பாரு. எல்லாம் என்ன உங்களோட பழக்கம் தான் சார் அப்படிமே. அது ஒரு ரொம்ப எமோஷனலான பர்சன். அன்புன்னா அப்படியே அழுதுருவாரு, கோபமா அப்படி ஒரு கோபம். ஆனா எல்லாமே அந்த அந்த வினாடி தான், அதை அப்புறம் எடுத்துட்டு போக மாட்டார். இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுறது அதெல்லாம் கிடையாது. சினிமான்னா பாலச்சந்தர், பாரதி ராஜா அப்படி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல இவர் சினிமாக்குள்ள வந்த பொழுது மேக்சிமம் சினிமாக்கள்லாம் செட்டுக்குள்ளதான் எடுப்பாங்க, பக்கமா வசனம் பேசுவாங்க. அதெல்லாத்தையும் மாத்தி சின்ன வசனம், ஷார்ட்டு, அப்படி எல்லாத்தையும் கேமராவையே எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போயிட்டார்கள். கிராமத்து மண் வாசனையை திரைப்பட ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியதில் முதல் நபர் என்றால் அது வந்து மாபெரும் கலைஞன் பாரதி ராஜா தான். அதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. சிவாஜி நடிக்காத பாத்திரமே கிடையாதுன்னு சொன்ன போது அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு மிக வித்தியாசமான ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு காதலை இதை விட ஒரு ஒரு இலக்கியத்தனமாக சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து சிவாஜிக்கும் மிகப்பெரிய பெருமை, இவருக்கும் மாபெரும் பெருமை கொடுத்த படம் வேதம் புதிது. பல படங்கள், அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு வயது மூப்பினால் இறந்திருக்கலாம். அதுக்கு அவருக்கு வந்து அவருடைய அந்த புத்திர சோகம், தன் மகன் இறந்ததுதான் கடைசி இந்த 2 வருஷத்துல அவரை ரொம்ப பலகீனம் படுத்திடுச்சு. ஒரு இயக்குனருங்கிறது முடிஞ்சு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நடிகராக பல படங்கள் மிகச்சிறந்த வேடங்கள் ஏற்று இப்ப நடிச்சார். பாரதி ராஜா என்ற கலைஞன், அந்த மனிதன் இன்னைக்கு உயிரோடு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பாரதி ராஜாவுடைய படைப்புகள் உலகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சிவாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தியாகராஜ பாகவதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்.எஸ். கிருஷ்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு சினிமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவியை ஓபன் பண்ணீங்கன்னா இல்ல யூடியூப் ஓபன் பண்ணா எல்லாரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த அந்த வந்து பாரதி ராஜாவும் அந்த கலைஞன் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் திரைப்படத்துறைக்கு நஷ்டம் என்று எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தையே கட்டி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய படங்களை மட்டும் பார்த்தா போறோம், நீங்க எந்த யாருக்கிட்டையும் அசிஸ்டண்டாவே இருக்க வேண்டாம், நீங்க ஒரு டைரக்டராக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன். அந்த அந்த அவருடைய படைப்புகளுக்கு எதுக்குமே இழப்புங்கிறது இல்லை, இந்த இறப்பும் கிடையாது, அந்த அது இழக்கவும் முடியாது. அதற்கு நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். இந்த அடுத்த தலைமுறை எல்லாருக்குமே அதை விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த பாரதி ராஜா என்ற மனிதனுடைய இழப்பு வந்து irreparable லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவருடைய மகள் குடும்பத்தாருக்கு யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அதை ஈடு செய்ய முடியாது. ஆனா அந்த கஷ்டம் பெயின் ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தவரை மூக்குல டியூப்ல வச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா போச்சு. அது 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 குரல் அந்த ஃப்ளூயன்சி அதுக்கு அதை கடைசியில அவர் கட்டில படுத்திருக்கும் போது ரொம்ப சங்கடமா போச்சு. எங்க அப்பா இறந்து போய் எனக்கு 23 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் எனக்கு அந்த தாக்கம் போல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவருடைய இழப்புங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா கூட ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் தான், நிதர்சனத்தில் தான் இருக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். அந்த குடும்பத்தாருக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் போராது. இருந்தாலும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய செய்தியை பகிர்ந்தமைக்கு நன்றி.